நண்பர்களுக்கு வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சர் டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம டே டைம் ஃப்ரேம். ஸோ டே டைம் ஃப்ரேம்ல நம்ம நேத்து என்ன பார்த்துருந்தோம் அப்படிங்கிற ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு, அதன் பிறகு நம்ம நாளைக்கான வியூஸ பத்தி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டே டைம் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, பியரிஷ் கிக்கர் பேட்டர்ன் குடுத்துருக்கு. அதேபோல மந்த்லியோட டார்கெட்ட வந்து ரீச் பண்ணிட்டு, மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஆகுற மாரியான ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த கரெக்ஷன் ஆகக்கூடிய ஸ்டேஜ்க்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வந்து 25,400 ஃபர்ஸ்ட் டார்கெட்டும், செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,850 வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ பார்ப்போம். மார்க்கெட் வந்து இப்போ நெக்ஸ்ட் லெவலா 24,850க்கு வருமா? அல்லது இந்த சப்போர்ட் ஜோன்லயே மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகுமா? அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது, இப்போ கரண்ட்ல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கெங்க இருக்குங்கிறது தான். ஸோ அத நம்ம பார்ப்போம். டே டைம் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் சார்ட்ல இட்ஸ் அ ட்ரெண்ட் லைன். ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட்ல தான் மார்க்கெட் ரியாக்ட் ஆயிட்டு இருக்கு. சப்போர்ட் ஜோன்ல கரெக்ட்டா மார்க்கெட் வந்து சப்போர்ட் ஆகி நின்றுருக்கு. ஸோ அத நீங்க பார்க்கலாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, ஹாரிசான்டல் லைன். அந்த ஹாரிசான்டல் லைன்ல வந்து பிரைஸேஷனோட ஹை. இந்த பிரைஸேஷன் ஹை என்னன்னு பார்த்தீங்கன்னா, டே டைம் ஃப்ரேமோடது இதுதான். ஸோ கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, 2 சப்போர்ட் ஜோன். அதாவது ட்ரெண்ட் லைன்லயும் சரி, ஹாரிசான்டல் லைன்லயும் சரி, கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து கரெக்ட்டா வந்து ரியாக்ட் ஆகி சப்போர்ட்ல நின்னுட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருந்து புல் பேக் ஆகுமா? ஆகாதா? அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்ப மார்க்கெட் ஒருவேள இந்த சப்போர்ட் ஜோன பிரேக் பண்ணா, நெக்ஸ்ட் லெவலா எங்க வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 24,850. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் இங்க தான் இருக்கு. ஸோ இப்ப பார்ப்போம். அதேபோல வந்து ஃபிப்னாசியோட ரேஞ்சும் நமக்கு கிட்டத்தட்ட ரீச் ஆயிடுச்சு. நான் ரீட்ரேஸ்மென்ட் லெவல் நான் ப்ரீவியஸ் வீடியோல வரைஞ்சு காமிச்சிருந்தேன். ஸோ ப்ரீவியஸ் வீடியோல பார்த்தீங்கன்னா, ஃபிப்னாசியோட ரேஞ்ச் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்ச் தான் எல்லாத்துலயும் கரெக்ட்டா நம்ம ஷோ பண்ணியிருக்கோம். அந்த பழைய வீடியோலயும் சரி, டெக்னிக்கலா நெறைய டைம் நான் சொல்றதும் சரி, ஃபிப்னாசியோட சப்போர்ட் ஜோன் 0.618 ட்ரெண்ட் லைன் அண்ட் அர்ஜென்ட் லைன் எல்லாமே இந்த இடத்துல வந்து மேட்ச் ஆகி இப்ப நின்னுட்டு இருக்கு. ஸோ மோஸ்ட்லி நாளைக்கு ஒருவேளை இந்த சப்போர்ட் ஜோனை வந்து மார்க்கெட் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுச்சு அப்படின்னா, கட்டாயம் ஒரு புல் பேக் குடுக்க வாய்ப்புகள் நெறைய இருக்கு. சரிங்களா? ஸோ ஒருவேளை இந்த லெவலையும் மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட் சப்போர்ட்டா வந்து பார்த்தீங்க எதுன்னா 24,850. ஸோ இந்த ரேஞ்ச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. ஸோ இது நடக்குமா? நடக்காதா? என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்கு? அதாவது நெக்ஸ்ட் லெவலுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கா? அல்லது இங்கிருந்து மார்க்கெட் வந்து புல் பேக் ஆக சான்சஸ் இருக்கா? அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு நமக்கு இன்ட்ரா டைம் ஃப்ரேம் செக் பண்ணுவோம். ஸோ இன்ட்ராடே டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் ஜோன்ல இருக்குன்னு நம்ம பார்த்தாச்சு. நாளைக்கு என்னென்ன நடக்க வாய்ப்புகள் இருக்கு? அப்படிங்கிறத ரொம்ப கேர்ஃபுல்லா நோட் பண்ணுவோம். இப்ப பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, டே ஹை, டே லோ. இந்த 2 ரேஞ்ச் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. டே ஹை, டே லோ. இந்த டே லோ பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு இம்பார்ட்டன்டான சப்போர்ட் ரேஞ்ச். ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட் வந்து இந்த டே லோ பிரேக் பண்ணுச்சுன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா டார்கெட்டோட ஏரியா வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, 25,400 தான். ஸோ 25,400 ரீச் பண்ணிட்டா, கொஞ்சம் மார்க்கெட் புல் பேக் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. கொஞ்சம் புல் பேக் ஆகலாம். அல்லது கன்டினியூவா வந்து பை ட்ரெண்ட கன்டினியூ பண்ணலாம். அது எப்படிங்கிறது, இங்க நடக்கக்கூடிய ஃபார்மேஷன் என்ன? இங்க இந்த இடத்துல என்ன மாதிரியான செட்டப்ஸ் குடுக்குது? அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பை ட்ரெண்ட் கன்டினியூ ஆகுமா? அல்லது வந்து அகைன் ஒரு டவுன் மூவ் குடுக்குமா? அப்படிங்கிறத சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ, இப்ப இங்க என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குங்கிறத பார்ப்போம். மோஸ்ட்லி என்னன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு டார்கெட் ரேஞ்ச் 25,400 பெண்டிங் இருக்கு. ஸோ, கேப் டவுன் ஆயிட்டு கிரீன் பார் ஆகறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதாவது கேப் டவுன் ஆயிட்டு டார்கெட் ரேஞ்ச ரீச் பண்ணிட்டு 25,400 ரீச் பண்ணிட்டு, அதன் பிறகு ஒரு நல்ல ஒரு கேப் டவுன் கிரீன் பாரா ட்ரேட் ஆகறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஒருவேளை மார்க்கெட் வந்து அ இந்த சப்போர்ட் ஜோன பிரேக் பண்ணி ஃபெயில்டு ஆயிடுச்சு அப்படின்னா, அதன் பிறகு இங்க மார்க்கெட் எப்படி என்ன மாரி ஃபார்மேஷன்ஸ குடுக்குது அப்படிங்கிறத வச்சு இங்கிருந்து நம்ம கால் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் பிரைஸ் ஆக்ஷன் தெரியாதவைங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி நிதானமா அது தெரிஞ்சுக்கிட்டு பண்றது பெட்டர். அப்படி தெரியல அப்படின்னா நான் டெலகிராம் சேனல் அப்டேட் பண்றேன். தேவைப்படுறவங்க போய் அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கஷன்ல குடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இந்த இடத்துல பிரைஸ் ஆக்ஷன் ஒருவேளை இந்த சப்போர்ட் ஜோன வந்து பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆயிடுச்சுன்னா, அகைன் மார்க்கெட் வந்து இங்கிருந்து புல் பேக் ஆயிட்டு கிட்டத்தட்ட 25,900 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அகைன் எங்க வந்து வந்துச்சோ,
அங்க போறதுக்கு சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த லெவல பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆயிடுச்சு, ஃபெயில் ஆகாம இருக்கு அப்படின்னா, நெக்ஸ்ட் லெவலா பார்த்தீங்கன்னா 24,850 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. பார்ப்போம். நாளைக்கு மார்க்கெட் இந்த இடத்துல நடக்கக்கூடிய பிரைஸ் ஆக்ஷன், பிரேக் அவுட் என்ன மாரி இருக்கு, எப்படி இருக்குங்கிறத வச்சு தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் மூவ டிசைட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு முக்கியமான இம்பார்ட்டன்டான ஒரு ஜோன் டேவோட ட்ரெண்ட் லைனும், ஹாரிசான்டல் லைன் தான். ஸோ இந்த லைனுக்கு மேல கீழ ஸோ அதாவது சப்போர்ட் பிரேக் பண்ணிட்டு அகைன் கன்டின்யூ ஆகுதா? அல்லது சப்போர்ட்ட பிரேக் பண்ணிட்டு ஃபெயில்ட் ஆயிட்டு புல் பேக் ஆகுதா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நாளைக்கு இந்த ஏரியால பிரைஸ் ஆக்ஷன் எப்படி குடுக்குதுங்கிறத பார்த்துட்டு, நம்ம அதுக்கான ஸ்டெப்ஸ் மூவ் பண்ணுவோம். ஓகே. ஸோ நான் இங்க சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேட்ஜ் தான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு நீங்க உங்க அனாலிசிஸ